பங்களாதேஷ் நாட்டில் இந்துக்கள் மீதான தொடர் தாக்குதல்களையும் வன்முறைகளையும் கடுமையாக கண்டித்து நேபாளத்தில் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் போராட்டங்கள் வெடித்துள்ளன. இந்தச் சம்பவங்கள் சர்வதேச சமூகத்தில் பெரும் கவலையையும் அக்கறையையும் ஏற்படுத்தி உலகெங்கிலும் விவாதங்களை தூண்டியுள்ளன. 2024 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி ஷேக் ஹசீனா தனது பிரதமர் பதவியிலிருந்து விலகியதைத் தொடர்ந்து பங்களாதேஷில் இந்துக்கள் மீதான தாக்குதல்கள் பெருமளவு அதிகரித்துள்ளன. இது அரசியல் நிலையின்மையால் தூண்டப்பட்டதாக தெரிகிறது. இந்த தாக்குதல்கள் முக்கியமாக இந்துக்களின் வீடுகள், வணிக நிறுவனங்கள், கடைகள் மற்றும் வழிபாட்டு தலங்களான கோயில்கள், மந்திராலயங்களை குறிவைத்து திட்டமிட்டு நடத்தப்பட்டுள்ளன. இதில் கடுமையான வன்முறை சம்பவங்கள், கொள்ளை, தீவைப்பு, கொலைகள் உட்பட பல்வேறு கோரமான சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இது சமூகத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. பங்களாதேஷ் இந்து பௌத்த கிறிஸ்தவ ஒற்றுமை கவுன்சில் என்று அழைக்கப்படும் BHBUC 2024 ஆகஸ்ட் மாதத்தில் 16 நாட்களுக்குள் 2,000-க்கும் மேற்பட்ட வன்முறை சம்பவங்களை விரிவாக பதிவு செய்துள்ளது. இது சம்பவங்களின் தீவிரத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த தாக்குதல்களுக்கு பின்னால் இந்துக்களுக்கு எதிரான பழமைவாத உணர்வுகள், அரசியல் அமைதியின்மை, மத தீவிரவாதத்தின் எழுச்சி போன்ற பல்வேறு காரணிகள் உள்ளன. இவை சமூக அமைதியை அம்பலப்படுத்துகின்றன. சில அறிக்கைகள் இந்த வன்முறைகள் அரசியல் உள்நோக்கம் கொண்டவை என்றும், ஷேக் ஹசீனாவின் ஆவாமி லீக் கட்சி ஆதரவாளர்களை குறிப்பாக குறிவைத்ததாகவும் தெளிவாக கூறுகின்றன. மற்றொரு தரப்பு அறிக்கைகள் இஸ்லாமிய அரசியல் கட்சிகள் மற்றும் உள்ளூர் குற்றக் கும்பல்கள், கொள்ளைக்காரர்களின் ஈடுபாட்டையும் முக்கிய காரணமாக சுட்டிக்காட்டுகின்றன. ஐநாவின் மனித உரிமைகள் பிரிவான வோச்சர் அறிக்கை மத மற்றும் இன பாகுபாடு, ஆவாமி லீக் ஆதரவாளர்களுக்கு எதிரான பழிவாங்கல், நில தகராறுகள் மற்றும் தனிப்பட்ட சமூக பிரச்சினைகள் ஆகியவற்றை வன்முறைக்கான முக்கிய காரணங்களாக குறிப்பிட்டுள்ளது. இந்த வன்முறைக்கு பதிலடியாக நேபாளத்தில் கடுமையான போராட்டங்கள் வெடித்துள்ளன. இது பங்களாதேஷ் நிகழ்வுகளுக்கு நேரடி எதிர்ப்பாகும். சனாதன இந்து சமூகத்தின் உறுப்பினர்கள் காத்மாண்டுவில் உள்ள பங்களாதேஷ் தூதரகத்தின் முன் தொடர் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகின்றனர், தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி. இந்த போராட்டங்கள் பங்களாதேஷில் இந்துக்கள் உட்பட மத சிறுபான்மையினருக்கு எதிரான தாக்குதல்களை கண்டித்து அவர்களின் பாதுகாப்பு மற்றும் உரிமைகளுக்காக அழைப்பு விடுக்கின்றன. நேபாள நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த வன்முறை சம்பவங்கள் மற்றும் எல்லைப் பகுதியில் அகதிகள் வருகைக்கான சாத்தியக்கூறுகள் குறித்து தீவிர கவலைகளை எழுப்பியுள்ளனர். நேபாளத்திற்கும் பங்களாதேஷிற்கும் இடையிலான உறவு வரலாற்று ரீதியாக நட்பானது, இணக்கமானது மற்றும் பரஸ்பர மரியாதையுடன் கூடியது. நேபாளம் 1972ஆம் ஆண்டு பங்களாதேஷின் சுதந்திர அங்கீகாரத்தை வழங்கிய முதல் நாடுகளில் முக்கியமான ஒன்றாகும். இது இரு நாடுகளுக்கும் இடையிலான நெருக்கத்தை வெளிப்படுத்துகிறது. இரு நாடுகளும் சார்க், பின்ஸ்டெக் போன்ற பிராந்திய ஒத்துழைப்பு அமைப்புகளின் உறுப்பினர்களாக செயல்பட்டு பொதுவான நலன்களை முன்னெடுக்கின்றன. வர்த்தகம், சுற்றுலா, எரிசக்தி உற்பத்தி மற்றும் பிற பொருளாதார துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிக்க நடவடிக்கைகளை தொடர்ந்து செயல்படுத்தி வருகின்றன. பங்களாதேஷில் இந்துக்கள் மீதான தாக்குதல்கள் உலகெங்கும் சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ளன. பல நாடுகளில் விவாதங்களுக்கு உரமளித்துள்ளன. பல்வேறு சர்வதேச அமைப்புகள், அரசாங்கங்கள் கவலை தெரிவித்து பங்களாதேஷில் மத சிறுபான்மையினரை பாதுகாக்க உடனடி நடவடிக்கைகள் எடுக்க அழைப்பு விடுத்துள்ளன. அமெரிக்க வெளியுறவுத்துறையின் அறிக்கைகள் பங்களாதேஷில் இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள் உட்பட மத சிறுபான்மையினருக்கு எதிரான தொடர் துன்புறுத்தல் மற்றும் வன்முறைகளை விரிவாக எடுத்துக் காட்டுகின்றன. இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் பௌத்தர்கள் போன்ற மத சிறுபான்மையினர் அரசியல், அரசு நிறுவனங்கள் மற்றும் பொது பிரதிநிதித்துவத்தில் குறைந்த அளவில் மட்டுமே பங்கேற்கின்றனர். மேலும் சட்டத்தின் கீழ் பாகுபாட்டு நடத்தைகளையும் சட்டரீதியான தடைகளையும் அவர்கள் தொடர்ந்து எதிர்கொள்கின்றனர். 2022ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பங்களாதேஷ் மக்கள் தொகையில் இந்துக்கள் சுமார் 8 விழுக்காடு, அதாவது 13.1 மில்லியன் மக்கள் வரை உள்ளனர். அரசியலமைப்பில் மத சுதந்திரத்திற்கான விதிகள் இருந்தபோதிலும் மத சிறுபான்மையினர் வன்முறை, பாகுபாடு, சட்டக் கட்டுப்பாடுகள் உட்பட பல்வேறு சவால்களை தொடர்ந்து எதிர்கொள்கின்றனர். சமூக பொருளாதார மற்றும் அரசியல் நோக்கங்கள்,
மதத்தை பிளவுபடுத்தும் கருவியாக தவறாக பயன்படுத்துதல் ஆகியவை மத தீவிரவாதத்திற்கு பெரிதும் பங்களிக்கின்றன. டிஜிட்டல் பாதுகாப்பு சட்டம் என்று அழைக்கப்படும் BSA மத நிந்தனையை குற்றமாக்கி கருத்து சுதந்திரத்தையும் மத சுதந்திரத்தையும் கட்டுப்படுத்துவதாக பரவலாக விமர்சிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷில் இந்துக்களுக்கு எதிரான வன்முறையின் நீண்டகால விளைவுகள் மிகவும் குறிப்பிடத்தக்கவை மற்றும் ஆழமானவை. இது பாதுகாப்பின்மை உணர்வை அதிகரித்து சமூக அமைதியின்மைக்கு வழிவகுத்து மதங்களுக்கு இடையிலான உறவுகளில் கடுமையான சரிவுக்கு காரணமாகலாம். ஆயிரக்கணக்கான இந்துக்கள் அண்டை நாடான இந்தியாவிற்கு தப்பிச் செல்ல முயற்சிப்பதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இதனால் ஒரு சாத்தியமான அகதிகள் நெருக்கடி பற்றிய கவலைகளும் அதிகரித்துள்ளன. இந்த சவால்களை எதிர்கொள்ள மத சிறுபான்மையினரின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வது, மதங்களுக்கு இடையிலான உரையாடல் மற்றும் பரஸ்பர புரிதலை மேம்படுத்துவது மிகவும் அவசியமானது. அரசியலமைப்பில் பொறிக்கப்பட்டுள்ள மதச்சார்பின்மை கொள்கை மற்றும் மத சுதந்திரத்தின் அடிப்படை விதிகளை வலுவாக நிலைநிறுத்துவதும் இதன் முக்கிய பகுதியாகும்.